ஓகே ஓப்பன் பண்ணுங்கண்ணா. கார் சும்மா டிக்கி ஓப்பன் பண்ணிங்கடா. ஓகே. ஓ பார்த்து ஓகே. ஹாய், வணக்கம் அண்ணா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து உங்களோட ஸ்பெஷல் டே, பர்த்டே ஆமாண்ணே. அப்போ அதுக்காக ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மிட் நைட்டில் சர்ப்ரைஸ் பண்ணணுமெண்டு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. யார்? இல்லை, என்ன பேர் சொன்னீங்கடா தான்? ஏன் ஃபாரின்ல யாரும் இல்லையா? அக்கா இருக்காங்க. ஓகே. வேறு யாரெலாம் இருக்காங்க? இப்போ ஃப்ரெண்ட்ஸாக செய்திருக்க மாட்டாங்களா? கனடா என்ன? இல்லை, கனடா இல்லை. ஒரு கேர்ள் ஒருத்தவங்க தான் கொடுத்து விட்டவங்க ஃபாரினில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா வந்து போனவங்க சொன்னவங்க, உங்களை மீட் பண்ணவங்களாம் இருக்கலாம். யார் இருக்காங்க அங்கே? இல்லை, இவங்க அக்கா, உறவு முறை அக்கா எல்லாம் வராது. ஃப்ரெண்டு. வெரி குட் வெரி குட். இப்போ தான் வரீங்க விஷயத்துக்கு. கேர்ள் ஃப்ரெண்டானே? அப்போ அப்போ இல்லாட்டி ஃப்ரெண்டு தானே, இதில் என்ன இருக்கு? என்ன ஃப்ரெண்டாக்கணும் செய்யலாம், கேர்ளில் ஃப்ரெண்டு இருக்கலாம். இப்போ உங்களுடைய மிக மிக நெருக்கமான ஒரு பெண் தோழி அவங்க அங்கே இருக்காங்க. சுவிட்சர்லாந்து. நிறைய ஃபாரின்லாம் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களும் இல்லை. அவங்கள தவிர வேறு யார்? அவங்க தான் ரொம்ப க்ளோஸா? இல்லை இல்லை, இந்தியோட நீங்கள் க்ளோஸோ தெரியல. எங்கள் அக்காவை கூப்பிடுங்க, உங்களோட ஒய்ஃபை கூப்பிடுங்க கொஞ்சம். யார் கூட அக்கா பார்த்தீங்களா? இப்படிலாம் கேர்ள்ஸில் பேர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. உங்கள் அப்போ போய் லாஸ்ட்டாக மீட் பண்ணிட்டு வந்து வரேன் ஃபாரின்லேருந்து வரும்போது. அது உங்களுக்கு தெரியாமேன்ட்டு தான் சொன்னேன். அந்த பழைய நினைவுகளில் தன்னால் மறக்க முடியலையா, திருப்பி எப்போ ஸ்ரீலங்கா வருவேன், எப்போ மீட் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தவங்க. அந்தளவுக்கு யாரும் இல்லையா? சரி, அவங்க சொல்லிவிட்ட விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு வந்து அழகாக விஷ் பண்ணி ஃபஸ்ட் வந்து மிக்க அந்த பொக்கையை கொடுத்துருங்க. விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி ஒரு அழகான பொக்கே உண்டு. ஐயோ, இது வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண தான் நினச்சிக்கோங்க, சரியா? ஓகே, சாரி, விஷ் பண்ண மாறி ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு. அப்போ யாராக இருக்கும் உங்களுடைய கெஸிங்? இல்லை இல்லை, ஒய்ஃப் இல்லை. ஒய்ஃபே திகச்சு போய் நிற்கிறாங்க. யாரா இருக்கும் கேட்குறீங்கன்னு விளங்காம தான் சொல்கிறாரு அவர். நிறைய பேருக்காக அதில் ஓகே. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பாருங்க அக்கா, வடிவா அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சவங்க. சரி, இதில் இவ்வளவு யோசிச்சு உங்களை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்களா? அதான் இனிதான் விஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். அப்போ யார் இவ்வளோ ஏர்லியாக கொடுத்து அவ்வளோ அன்பும் காதலும் பாசமும் அன்பும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பத்தில் எல்லாம் தான், குடும்பம் தான் முக்கியம். ஃபேமிலி தான் சொல்லி எஸ்கேப்பாக நினைக்கிறீங்க. நான் கொடுத்துட்டது ஃபேமிலி இல்லை, ஒரு கேர்ள் ஒருத்தாங்க. நீங்கள் பேர் சொல்லாமல் நானும் விட மாட்டேன் உங்களை. நீங்கள் பேரை சொன்னால் அவங்க உங்களை விட மாட்டாங்க. சரி, அடுத்த உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த சைடில் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா வேணாமனு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், சரியா? இதில் வந்து அவங்களுடைய மெமரிஸ் இருக்காம். ஸோ நீங்கள் மீட் பண்ணுற டைமில், கதைச்ச டைமில் ஒன்றை எடுத்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் பண்ணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யாரோடன்னு சொல்லி. இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக பார்க்கலாம்.
அப்படியே கை நடக்குது, வாய் உலருது. இப்பதான் விஷ் பண்றதுக்கு அந்த கேர்ள் அடிக்கிறாங்க போல. கடந்து வந்த பாதைகள் ஒன்றா சேர்ந்து சுத்திய நினைவுகள் இருக்கா? அதுல ஏதாவது ஒன்றாச்சு? இங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வெயிட்டிங். அதுல என்ன இருக்குது கொஞ்சம் திருப்பி காட்டிடுங்க. எல்லாமே நாங்க தெரிஞ்ச போட்டோ. சர்ப்ரைஸ் ஒண்ணுமே இல்லை. அதான் இந்த போட்டோ யாரோட எடுத்தீங்க? யார் உங்களை எடுத்து விட்டாங்க? அங்கதானே விஷயம் இருக்கு. எந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அக்காவுக்கு ஈஸியா இருக்கும். பாய்ஸ் ஆகலாம். மட்டும் போடுங்க. சரி, ஓகே. அப்போ உங்களுக்காக அழகான ஒரு கேக் ஒன்று இருக்கு. அப்போ கேக் கட் பண்ணிடுவோமா? சரி, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே படிச்சு கடைசியா இருக்கா சந்தோஷப்படுத்தி விடுங்க. அவங்க வந்து சொன்னாங்க சாங் படிக்க ஹாப்பி பர்த்டே மை டியர் லவ் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லி. ஏன் 2 வருஷத்துல அப்படி என்ன ஆயிடுச்சு? ஓகே, இங்க பாருங்க. யாருன்னு சொல்ல இல்லைண்ணே. யாருன்னு சொன்னா பிறகு அண்ணா கவலைப்படுவார். அப்ப அக்கா மாதிரி இன்னொரு இப்படி இன்னொரு அண்ணி அப்படி யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா அண்ணா? சௌமியாவை ஞாபகம் இருக்கா அண்ணா? ஓ, சௌமியாவை தெரியாதா? அம்மு, செல்லம், பேபி, மிஸ் யூ மறந்துட்டியா கண்ணா? சரி, அப்ப சொல்லிடவா? அப்போ அவங்க தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கே வாங்க பக்கத்தில் அண்ணா இதை சொல்ல ஆசைப்படுறாரு. ஹாப்பியா? அப்போ இந்த மாதிரி எதிர்பார்த்தனீங்களா? அப்போ என்ன செய்யணும் டக்கன்? அப்போ டக்கன் நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்தில்? நான் எதிர்பார்க்க ஹக் பண்ணி ஒரு அன்பை தெரிவிச்சு. அப்போ அண்ணாக்கு வந்து போயிட்டா ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்ட் அதில் இனிமேல் மாட்டு போடுறது. சரி, ஓகே. நான் ஹாப்பி தானே அக்கா? நீங்கள் ஹாப்பியா? இப்போ பிடிச்சி கொடுத்தபடியா ஹாப்பியானே? சரி, ஓகே. ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறம் எல்லாருமே சீரியஸாக எடுத்துடக்கூடாது. நான் சும்மா மோஸ்ட் பார்ட்டியாக தாங்க ஆச்சுன்னா. ஸோ இந்த நாள் உங்களோட நாளில் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக செய்வாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. ஹாப்பி தானே? அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். ஓகே.